அர்ஜுனன் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருக்கார். ஒரு சைடு சுகம், இன்னொரு சைடு தர்மம். சில நேரங்களில் நம்ம சுகத்தை சூஸ் பண்ணுவோம், அது அதர்மமாக இருக்கும். சில நேரம் நம்ம தர்மப்படி காரியம் செய்யணும், ஆனால் அது செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அர்ஜுனன் தன் தர்மப்படி யுத்தம் செஞ்சு தர்மத்தை நிலைநாட்டணும். பட் ஆப்போசிட்ல துரோணரையும் பீஷ்மரையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்றது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. யாரை நம்ம உயர்வா நினைக்கிறோமோ, யாருக்கு நம்ம வெற்றியை அர்ப்பணம் பண்ணி இவன் என் சிஷியன், இவன் என் பேரன் பெருமை பண்ணுன்னு நினைக்கிறோமோ, யார் இல்லாம இந்த வாழ்க்கையே அர்த்தமற்றதுன்னு ஃபீல் பண்றோமோ, அப்பேற்பட்ட துரோணரையும் பீஷ்மரையும் நான் போர்க்களத்துல சந்திக்கிறேன்றது அவனுக்கு சோகத்தையும் கவலையையும் கொண்டு விட்டுடுது. பகவத்கீதை டீச்சிங்ஸ் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு உண்டானது மட்டும் இல்லை, அது நம்மளுக்கும் தான். அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாசிபிலிட்டி பிரச்சனையில் அவனை போட்டு அதுக்கு சொல்யூஷன் பகவான் கொடுக்குறாரு. நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சுச்சுவேஷனில் ஒரு சைடு சுகம் இருக்கும், இன்னொரு சைடு கடமை இருக்கும். நம்ம சுகத்தை சூஸ் பண்ணிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக அந்த காரியம் செஞ்சுருந்தா என் வாழ்க்கையே மாறும்னு நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். பகவான் பார்த்தீங்கன்னா கடமையாக சுகமான்ற போது சுகத்தை தியாகம் பண்ணி கடமையை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பகவத்கீதை டீச்சிங் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு உண்டானது மட்டும் இல்லை, நம்மளுக்கும் தான்.